இமயமலையின் வெறிச்சோடிய உச்சிகளில் காற்று ஓங்கி வீசியது. ராவணனின் பின்னிப்பிணைந்த கூந்தலை அடித்துச் சென்றது. ஆண்டுகள் பல கடந்தன. ஒவ்வொரு நாளும் அவர் அசைக்க முடியாத பக்தியின் சான்றாக அமைந்தது. அவர் கிரானைட் பாறையின் மேல் அமர்ந்திருந்தார். அவரது உடல் கடுமையான யோகா நிலையில் வளைந்திருந்தது. அழிவின் இறைவனான சிவபெருமானின் இருப்பிடம் இருப்பதாக கூறப்படும் தொலைதூர உச்சியை அவர் கண்கள் உற்று நோக்கின. லங்காவின் இராட்சச மன்னன் இராவணன் தனது பணக்கார அரண்மனையின் ஆடம்பரங்களையும் தனது மனைவிகளின் துணைத்தன்மையையும் தனது இராச்சியத்தின் இன்பங்களையும் அனைத்தையும் துறந்து இந்த ஒற்றை மனதான துயரத்தை துரத்தினான். உச்சபட்ச தெய்வத்தின் அருள். ராவணன் அரக்கனாக பிறக்கவில்லை. அவர் உண்மையில் ஒரு அறிவார்ந்த அறிஞர், திறமையான இசைக்கலைஞர் மற்றும் புகழ்பெற்ற கட்டிடக் கலைஞர் ஆவார். அவரது புத்திசாலித்தனம் தாண்டியது. அவரது வலிமை ஒப்பற்றது. சிவபெருமானை இவர் பக்தி முழுமையானது. இறைவனை புகழ்ந்து அவர் எண்ணற்ற ஸ்தோத்திரங்களை இயற்றினார். ஒவ்வொரு வசனமும் அவரது அசைக்க முடியாத ஈமானின் சான்றாகும். இருப்பினும் அவரது உள்ளத்தில் ஒரு நிழல் தங்கியிருந்தது. அவரது ஆன்மாவை அரிக்கும் அடக்க முடியாத பேராசை. அவர் தனது இராச்சியத்தின் மீது மட்டுமல்ல, முழு பிரபஞ்சத்தின் மீதும் ஆதிக்கம் செலுத்த ஆசைப்பட்டார். கடுமையான தவம், கடுமையான குளிரை தாங்குதல், மிக குறைந்த உணவை உட்கொள்ளுதல் ஆகிய பல ஆண்டுகள் கழித்து இறுதியாக பலன் தந்தது. வானத்திலிருந்து ஒரு தெய்வீக ஒளிமலை உச்சியில் இறங்கி சுற்றுப்புறங்களை ஆன்மீக ஒளியால் ஒளிரச் செய்தது. சிவன் ராவணனின் அசைக்க முடியாத பக்தியால் மகிழ்ந்து அவரது முன் தோன்றினார். கேளுங்கள் ராவணா, சிவன் தனது தெய்வீக சக்தியுடன் ஒலித்தார். நீங்கள் என்ன வரம் விரும்புகிறீர்கள்? ராவணன் எதிர்பார்ப்புடன் அவரது இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. பணிவுடன் தலை வணங்கினான். ஓம் பிரபஞ்சத்தின் இறைவா என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். பிரபஞ்சத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமான பசுபதாஸ்திரத்தை எனக்கு அருளுங்கள். அதன் மூலம் நான் அனைத்து எதிரிகளையும் வென்று அமைதி மற்றும் செழிப்பின் காலத்தை நிறுவுவேன். ராவணனின் கண்கள் ஆசையால் மின்னியதை பார்த்த சிவன் அச்சத்தின் ஒரு துளி உணர்ந்தார். தவறான கைகளில் இந்த ஆயுதம் கற்பனை செய்ய முடியாத அழிவை தூண்டும். இருப்பினும் அவர் தனது வார்த்தையால் கட்டுப்பட்டார். அப்படியே ஆகட்டும் என்று சிவன் அறிவித்து ராவணனுக்கு பசுபதாஸ்திரத்தை வழங்கினார். ஒப்பற்ற சக்தியின் ஆயுதம் முழு உலகங்களையும் அழிக்கும் திறன் கொண்டது. ஆனால் மனித இயல்பை எப்போதும் கூர்மையாக கவனிக்கும் சிவன் ராவணனின் பேராசை ஒரு இருமுக கத்தி என்பதை அறிந்தார். அவர் ஒரு எதிர் எடையை விரும்பினார், பக்தியின் உண்மையான சாரத்தின் நினைவூட்டல். இதையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ராவணா என்று சிவன் கூறி அவருக்கு ஒரு சிறிய எளிமையான சிவலிங்கத்தை வழங்கினார். அது ஒற்றை படிகத்தால் ஆனது. உங்கள் பக்தியின் தொடர் நினைவூட்டலாக இது இருக்கட்டும். உண்மையான தாழ்மையுடன் அதனை வணங்குங்கள். நீங்கள் உண்மையான நிறைவை காண்பீர்கள்.